ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமக. ஓம் ஸ்ரீ சரஸ்வத்யை நமக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். அபிராமி அந்தாதி இரண்டாவது பாடல். துணையும் தோளும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர்பூ கணையும் கருப்பு சிலையும் பெண் பாசாங்குஷமும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே. பதிகொண்ட என்பதன் பொருள் ஆழ பதிந்த. பனை அதோட பொருள் கிளை, பிரான்ச்சு. கணைனா அம்பு, சிலை அப்படின்னா வில்லு. தொழும் தெய்வம் அந்த வார்த்தையோட பொருள் குலதெய்வம். எந்த பயனையும் எதிர்பாராமல் உலகிலே நமக்கு துணையாக இருந்து உதவுபவர் இருவர். அவருள் ஒருவர் பெற்ற தாய், மற்றொருவர் வழிபடும் தெய்வம். அதனால்தான் அபிராமி பட்டர் தமக்கு துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் என்று முதன்மை தந்து போற்றுகிறார். தொழும் தெய்வம் என்றதனால் குலதெய்வமாகவும் விளங்கும் சிறப்புடையவள் என்பது குறிப்பு. தொழும் தெய்வம் எத்தகைய சிறப்பும் பயனும் உடையது என்றால், பெற்ற தாயை போல பெரும் சிறப்புடையது என்று சுருங்கக் கூறி விளங்க செய்துள்ளார். அபிராமியின் அருமை பெருமைகளை எளிதிலேயே விளங்கச் செய்வதற்காக அவளை ஒரு வேத மரமாக உருவகம் செய்து காட்டியுள்ளார் பட்டர். ஒரு மரத்திற்கு உயிர் வேர், உயர்வு அதனுடைய கொழுந்து, அந்த மரத்தினுடைய பயன் அதனுடைய கிளைகள், காய்கள், பூ, பழங்கள். கிளைதான் பூ, பிஞ்சு, காய், கனி ஆகியவற்றை உண்டாக்கி தருகிறது. அதனால் துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் என்று கூறியவர் அடுத்து சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் என்று போற்றி கூறுகிறார். ஒரு மரம் வளமாக இருக்கிறது அல்லது வாடி இருக்கிறது என்பதை முதலில் சுட்டிக்காட்டுவது அந்த மரத்தில் உள்ள இளம் தளிரான கொழுந்தே ஆகும். ஒரு மரத்திற்கு தலைமுடியாக திகழும் சிறப்புடையது கொழுந்து என்றால், அதன் திருவடியாக திகழும் சிறப்புடையது வேர். கொழுந்து கண்ணிற்கு தெரியும், வேர் கண்ணிற்கு தெரியாது. மண்ணுள் மறைந்திருக்கும் வேர் என்றாலும் மரத்தை மறவாமல் நினைந்திருக்கும். என்றாலும் கண்ணிற்கு தெரியாத அந்த வேரில் இருந்துதான் கண்ணிற்கு தெரியும் அடிமரம், கிளை, இலை, பூ, பிஞ்சு, காய், பழம் யாவும் உண்டாகின்றன. அந்த மரத்திற்கு உயர்வு. அதனால் வேதம் வேர் போன்றது. அபிராமி அந்த வேதத்தின் விழுப்பொருளின் வெளிப்பாடான கிளைகளின் பயன்கள் போன்றவள். வேராகவும் அந்த வேரே மரமாகவும் விளங்குவது போல அபிராமியே வேதமாகவும் வேதத்தின் விளை பொருளாகவும் விழுப்பொருளான வேத நாயகியாகவும் விளங்குகிறாள். அதனால்தான் அவளுக்கு வேத நாயகி என்றும் வேத ஜனனி என்றும் காரண சிறப்பு பெயர்கள் ஏற்பட்டன. மரத்தின் அனைத்து உயர்வுக்கும் பரம்பரையை வாழ்விக்கும் விதை தரும் பழத்துக்கும் ஆதி காரணமாக அமைந்தது பூ. பூவிலிருந்துதான் பிஞ்சு, காய், பழம் என யாவும் உண்டாகின்றன. உண்டாக்கும்படி அது செய்கிறது. அதனால்தான் மரத்தில் உள்ள சிறந்த பூவையே தனக்குரிய உகந்த அம்புகளாக கொண்டிருக்கிறாள் அன்னை அபிராமி. அதனால்தான் பனி, மலர், பூங்கனையும் என்று பாடி சிறப்பித்தார் பட்டர். உலக உயிர்கள் வழி வழியாக உண்டாகி வாழ்ந்திட வேண்டியே மன்மதன் வைத்திருக்கும் மலர் அன்புக்குரிய கரும்பு வில் ஆகும். மெல்லிய பாசமும் அங்குசமும் மாதாவான அபிராமியை கையில் ஏந்திருக்கிறாள். உலகுயிர்கள் பூக்கவும் அவற்றை காக்கவும் வேண்டியே துணையாகவும் தொழும் தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் திகழ்கிறாள் அந்த திரிபுர சுந்தரியான என் அன்னை.
நாம் அம்பாளின் திருக்கோல தரிசனம் பெறுவதற்கு முன்னமேயே அவள் அருளை நாம் பெறுமாறு தந்துவிடுகிறாள். மண்ணுக்குள் மறைந்திருக்கும் வேர்தான் மரமாகிறது, மரத்திற்கு துணையாகவும் இருக்கிறது, இயங்கும்படி செய்கிறது என்ற உண்மையை அறிவதற்கு முன்னோடியாகவே மரம் நமக்கு நிழல் தருகிறது. பூ, பிஞ்சு, காய், கனி முதலியனவும் தந்து பயன் பெற்று மகிழச் செய்கிறது. அதை போல அபிராமியும் நமக்கு காட்சி தந்து கடாட்சம் தருவதற்கு முன்பே தோன்றா துணையான அம்பாளாகவும் பின்பு தோன்றும் துணையான தாயாகவும் இருந்து பயன் தருகிறாள். கருணையே வடிவமானவள் தாய், நன்மையையே செய்பவள். அறிந்தோ அறியாமலோ நாம் செய்யும் தவறுகளை மன்னித்து அன்பு காத்து ஆண்டருள் செய்பவளே தவிர தண்டிக்க மாட்டாள். நாம் செய்யும் பாவம் அல்லது குற்றங்களுக்காக அவற்றிலிருந்து விடுபடுவதற்காக தெய்வங்கள் சில சமயங்களிலே தண்டிப்பது நோயாளியை பிழைக்க வைக்க வேண்டி ஊசி, மருந்து, அறுவை சிகிச்சை போன்றவற்றை மேற்கொள்வதற்கு போலாகும். அவள் நமக்கு அன்றாட வழிபடும் தெய்வமாக ஆகிவிட்டால் நம்முடைய குற்றம் குறைகளுக்காக தண்டிக்காமல் அன்பால் பொறுத்து அருள் புரிவாள் பெற்ற தாயைப் போல. அதனால்தான் அன்னையின் அருமை பெருமைகளையும் அருள் புரியும் கருணையும் நன்கு உணர்த்துவதற்காக, உணர்ந்து பயன் பெறுவதற்காகவே அபிராமிப்பட்டர் துணை என்று முதலில் கூறி அதன் பிறகு பெற்றதாயும் என்று கூறியுள்ளார். பொதுவாக வழிபடுபவர்களுக்கு தெய்வங்கள் துணையாகத்தான் இருக்கும் என்றாலும் அபிராமி அன்னையோ தொழும் தெய்வமாகவும் பெற்ற தாயாகவும் இருந்து பெரும்பயனை புரிவாள் என்பதை சொல்லாமல் சொல்லியுள்ளார் அபிராமிப்பட்டர். அத்தகைய அம்பிகையை ஒரு வேத மரமாக உருவகித்து பாடிய ஒப்பற்ற திருப்பாடல் இது. மரமானது மழை, வெயில், புயல் அனைத்தையும் ஒரு சேர தாங்கி நிலை பெற்றால்தான் மரத்தினால் ஆகிய அனைத்து பயன்களையும் நாம் பெற முடியும். அவ்வாறு மரம் நிலையாக நிற்க வைப்பதற்கு அதன் வேர்களை காரணமாகவும் பெருந்துணையாகவும் இருக்கின்றன, இருந்து காக்கின்றன. அதுபோல வேதம் திருவாக்காகவும் தருவாகவும் திகழும் அபிராமி அம்பையின் அனைத்து பயன்களையும் ஒரு சேர பெற்று அவள் தரிசனம் பெற வேண்டுமானால் மரவேர் போன்ற உறுதியான பக்தி பூண்டு இருந்து துதிக்க வேண்டும். அவள் வடிவை நெஞ்சிலே பதிக்க வேண்டும். அவ்வாறு செய்பவர்களுக்கு அபிராமி அன்னை கனிந்து அருள் செய்வாள், தரிசனமும் தந்து கடாட்சம் செய்வாள் என்பது தெளிவு, உறுதி. அதனால் நமக்கு அனைத்துமே அபிராமிதான் என்பதை ஐயமில்லாமல் அறிந்து கொண்டோம். அதனால் அவளை சரணடைந்து மகிழ்வோம், புகழ்வோம். 3வது பாடல். அறிந்தேன் எவரும் அறியாமறையை அறிந்து கொண்டு செறிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழும் நரகுக்கு உறவாய மனிதரையே. மறை என்றால் வேதம், ரகசியம். செறிந்தேன் என்றால் நெருங்கினேன் என்பது பொருள். வெறுவி என்றால் அச்சமுற்று. மறிந்து என்றால் தலைமாறி வீழ. தன்னை அறிவதற்கும் உலக அன்னையை அறிவதற்கும் காரணமாக இருப்பது அறிவு. அறிய வேண்டியதை அறிய செய்வதே அதன் இலக்கணமாகும். அதனால் 2வது பாட்டின் கடைசி அடியில் சுந்தரி ஆவது அறிந்தனமே என்று கூறியிருந்தார் அல்லவா? அறிய வேண்டுவதை அறிய செய்யும் அறிவை பெறாவிடின் எவ்வித பயனையும் அடைய மாட்டார். அடைய முடியாமல் அனைத்தையும் இழந்து ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிடுவார். இதைத்தான் வள்ளுவர் அறிவுடையார் எல்லாம் உடையார், அறிவிலார் என்னுடையரேனும் இலர். அதனால் 2வது பாட்டின் இறுதி சொல்லாக இருந்ததை 3ஆம் பாட்டின் முதல் அடியாக முதலாக வைத்துள்ளார் அபிராமி பட்டர். அறிந்தேன் எவரும் அறியா மறை அறிந்து கொண்டு என கம்பீரமாக பாடத் தொடங்கினார். முகவரி தெரிந்தால் அவரின் இடத்தை அறிய முடியும். விதை நட்டால் தானே விருட்சத்தை உண்டாக்க முடியும். அதுபோல அறிவின் வடிவமாக திகழும் அன்னையை அறிந்து கொள்ள கட்டாயம் அறிவு வேண்டும் என்கிறார். அறிவு இல்லார்க்கு அன்னை புலப்பட மாட்டாள்.
விண்ணிலே வெகு தொலைவுக்கு அப்பாலை உள்ள கோள்கள், நட்சத்திரங்கள் சாதாரணமாக நம் கண்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனால் பூதக் கண்ணாடி வழியாக கண்டு தெரிந்து கொள்வார்கள். எவரும் எளிதிலே அறிந்து கொள்ள முடியாத வேதமாகவும் வித்து போலவும் இருப்பவள் அபிராமி. விதையினுள் இருக்கும் மரத்தின் வடிவத்தையோ பயனையோ அறிய முடியாது, அனுபவிக்க முடியாது. ஆனால் அந்த விதையை மண்ணில் நடுபவர்களுக்கு அதன் வடிவமும் தெரியும், அதனுடைய பயனும் கேட்டும். அதுபோல வேத வித்தாக, வேத சொத்தாக மறைந்துள்ள அபிராமியை மனமெனும் பக்தி நிலத்திலே ஊன்றியதால் வேத வித்தாக மற்றவர்களுக்கு தெரியாது இருந்த அபிராமி, அவள் பக்தரான அபிராமி பட்டருக்கு விதையிலிருந்து வெளிப்பட்ட விருட்சம் போல வேதத்திலிருந்து வெளிப்பட்ட வேத நாயகியை அபிராமி பட்டர் தன் ஞான அறிவால் கண்டறிந்தார். அதனால் வேத வடிவமான அபிராமியே, உனது திருவடியே கதி என தெரிந்திருந்தும் ஏனோ எதனாலோ எப்படியோ உன் பக்தர்களாகிய அடியவர்களின் அருமை பெருமைகளை உணராமல் அவர்களை வெறுத்துவிட்டு பிரிந்தேன். அந்த பெரும் பாதகத்தால் மீள முடியாத நரகத்தில் விழக்கூடிய பாதகர்களை துணையாக சேர இருந்தேன். எனினும் உன்னையே உள்ளத்தில் இருத்தி உன் நாமத்தையே சதா உச்சரித்து வந்ததனால், உன் அடியார்களுடன் உறவு கொண்டு இருந்ததாலும் நரகத்திலே விழும்படி செய்யக்கூடிய பாவிகளிடமிருந்து மீண்டு வந்து விட்டேன். மீண்டு வருமாறு பெருங்கருணை புரிந்துவிட்டாள் தாயினும் தயாவான அன்னை அபிராமி என்று அவள் திருப்புகழை பாடுகிறார். அவள் அருள் திருவடி மலரை சூடும் பாக்கியம் பெற்றவர் அபிராமி பட்டர். அதனால் அபிராமியை வழிபடுவர்கள் அவள் அடியார்கள் அல்லாத தீய கூட்டத்தாரிடையே செல்ல மாட்டார்கள். ஒரு கால் செல்ல நேர்ந்தாலும் அவர்களை அவ்வாறு செல்ல விடாமல் தடுத்து ஆட்கொள்வாள் அபிராமி என்ற கருத்தை உறுதிபட கூறுகிறார் அபிராமி பட்டர். அன்னையை மதித்து துதித்து வழிபடுவர் அவளின் பெரும் கடாட்சத்தை பெறுவார்கள். அவ்வாறு இல்லாமல் அவளை அவமதித்து வழிபடாதவர்கள் அவள் அருள் கடாட்சத்தை இழந்து மீளா நரகத்தையே அடைவர் என்பதை சொல்லாமல் சொல்கிறது இந்த பாடல். இந்த பாடலை பக்தியுடன் துதித்து வழிபட்டால் எவராலும் அறிய முடியாத வேதத்தையும் வேத விழுப்பொருளான அபிராமையும் இனிதே எளிதிலே அறிந்து மேன்மையுறலாம் என்பது தெளிந்த முடிவு. இந்த அரிய தத்துவத்தை, அரும்பெரும் புண்ணியத்தை நாம் அனைவரும் அடையும்படி செய்வது இந்த அபிராமி அந்தாதி பாடலாகும். இதுவே இந்த பாடலின் சிறப்பு. ஹரி ஓம்.